ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இயேசு சிலுவையில சொன்ன 6வது வார்த்தை டெட்டலஸ்டியாய் அப்படின்னு கிரேக்க மொழியில போடப்பட்டிருக்கிறது. டெட்டலஸ்டாய் அப்படின்னா யோவான் 19ஆம் அதிகாரம் 30வது வசனத்துல இயேசு பின்பு காடியை வாங்கின பின்பு முடிந்தது என்று சொல்லி தலையை சாய்த்து ஆவியை ஒப்பு கொடுத்தார். அவர் என்ன வார்த்தை சொன்னார்? இட் இஸ் ஃபினிஷ்ட். எல்லாமே முடிந்தது அப்படின்ற அந்த வார்த்தையை தேவன் சிலுவையில் 6வது வார்த்தையாக பொன்மொழிந்தார். முடிவு அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு நமக்கு எல்லாருக்கும் தெரியும். எல்லாமே ஒரு எண்டுக்கு வருது, எல்லாமே ஒரு கடைசி அந்த முடிவு. இப்போ நம்ம ஒரு வேலையை செய்கிறோம் அப்படின்னா அதுவும் ஒரு முடிவுக்கு வரும். ஸோ இயேசு தேவன் கொடுத்த திட்டத்தை முடித்தார். இது ஒரு அக்காம்ப்ளிஷ்மெண்ட்டான ஒரு வேர்டு. இட் இஸ் அ வேர்ட் ஆஃப் அக்காம்ப்ளிஷ்மெண்ட். டெட்டலஸ்டாயோட மீனிங் பார்த்தீங்கன்னா ஒர்க் இஸ் கம்ப்ளீட் அப்படின்ற ஒரு அர்த்தமாம். அப்போது தேவன் சிலுவையில் நம்ம பேசுகிற மாதிரி தமிழ்லையோ இல்லை இங்கிலீஷ்லேயோ இந்த வார்த்தையை சொல்லியிருக்க மாட்டார். அவர் சொன்ன வார்த்தை டெட்டலஸ்டாய். அந்த அர்த்தம் என்னன்னா, ஒரு வேலையாள் எஜமான் கிட்ட அவருக்கு கொடுக்கப்பட்ட வேலையை முடித்த பின்பு அப்போ எஜமானிடம் சொல்வானா டெட்டலஸ்டாய், அதாவது the work is complete அப்படின்னு சொல்வானா. ஓகே, கம்ப்ளீட் நிறைய வார்த்தைகள் இங்கிலீஷில் இருக்குது, தமிழ்லையும் இதுக்குரிய அர்த்தம் இருக்குது. முடிந்தது, ஃபினிஷ். ஃபினிஷ் அப்படின்னா நிறைவேறியது இல்லை அச்சீவ்மெண்ட், அந்த மாதிரி நிறையா வார்த்தைகள். தமிழில் பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறது, சாதனை, வேலை நிறைவேற்றினார், முடித்தார், அந்த மாதிரியான இது இருக்குது. என்னெல்லாம் ஆண்டவர் அக்காம்ப்ளிஷ் பண்ணார், சிலுவை மூலமாக தேவன் என்ன அக்காம்ப்ளிஷ் பண்ணார், என்னெல்லாம் செய்து முடித்தார் அப்படின்னு பார்த்தா, முதலாவது தனது பணியை செய்து முடித்தார். அவருக்கு கொடுத்ததான பணியை, அது ஒரு உன்னதமான பணியை, பிதா அவருக்கு வைத்திருந்த அந்த திட்டத்தை நிறைவேற்றினார். ரட்சிப்பின் திட்டத்தை அவர் நிறைவேற்றினார். நம்ம பார்ப்போம்னா பொதுவாக ஒரு நமக்கு ரட்சிப்பு உண்டாகிறதுக்கு ஒரு பலி செலுத்தப்பட வேண்டியதாக இருந்தது. அந்த பலியானவராக ஆனது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. பிதாவுடைய திட்டம் என்னவா இருந்தது? பாவ மன்னிப்பு, எல்லாருக்கும் பாவ மன்னிப்பு வேணும். அதனால தன்னுடைய சொந்த குமாரனை இந்த பூமிக்கு அனுப்பினார். இவர் சொல்லியிருக்கலாம், ஐயா என்னாலாம் முடியாது, நான் எதுக்கு போகணும் அப்படின்னு. ஆனால் அவர் அப்படி இல்லாமல் ஆண்டோட சித்தத்திற்கும் திட்டத்திற்கும் அவருடைய தன்னையே ஒப்பு கொடுத்தார். அந்த ஒப்பு கொடுத்ததுனால தான் அந்த தன்னுடைய விலையேற பெற்ற இரத்தத்தை சிந்தி உங்களையும் என்னையும் மீட்டு கொண்டார். யோவான் 4:34 வாசிப்போம்னா, யாராவது ஒருத்தவங்க வாசிக்கிறீங்களா? அதுதான் அவரோட போஜனம் அப்படின்றாரு. ஆண்டருடைய திட்டத்தை செய்து முடிப்பது மட்டும்தான் தேவனுடைய ஒரே நோக்கமாக இருந்தது. அதுதான் அவரோட போஜனமாகவே இருந்துதான். நமக்கும் தேவன் சில திட்டங்களை வைத்திருக்கிறார். He has a plan for you. உங்களுக்கு ஒரு திட்டத்தை அவர் இடுகிறார். அது இந்த திட்டத்தை நம்ம எப்போ ஃபுல்ஃபில் ஆகும்னா, நீங்களும் நானும் நம்ம முழுமையாய் அவர் கருத்தில் ஒப்பு கொடுக்கும்போது அந்த திட்டத்தை அவரால் நிறைவேற்ற முடியும். நம்மளுக்கு எல்லாருக்கும் ஆண்டவர் கொடுத்த பொறுப்பை அவர் நிறைவேற்றினார். நமக்கும் ஆண்டவர் நிறைய பொறுப்புகளை இந்த பூமியில் நம்ம செய்கிறதுக்கு ஆண்டவர் வைத்திருக்கிறார். we have all have responsibilities.
எல்லாரும் அந்த ரெஸ்பான்சிபிலிட்டிஸை இனிதே, அதாவது துரிதமாக, ஒரு ஃபால்ட்டும் இல்லாமல் செய்யணும். யாரும் வந்து என்ன சொல்கிறது, சாக்கு போக்கு சொல்லி அந்த மாதிரி இல்லாமல் நம்மளோட ரெஸ்பான்சிபிலிட்டிஸை செய்ய கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம். எப்படி ஆண்டவர் முழுமையாக அவருடைய பணியை சிறப்பாக செய்து முடித்தாரோ, அதே போல் நம்முடைய வாழ்க்கையில் நம்மளுடைய பணியை சிறப்பாக செய்து முடிக்கிறதுக்கு நம்மை தாமே ஆண்டவர்கிட்ட முழுமையாய் ஒப்பு கொடுக்க வேண்டும். அடுத்ததோட ஆண்டவரோட திட்டத்தை என்னன்னு பார்த்தோம்னா, ரட்சிப்பின் திட்டம் நிறைவேறியது. ரோமர் 3:23 வாசிப்போமா? ரோமர் 3:23. ஸோ எல்லாருமே all have sinned and fall short of the glory of God. ஆண்டவருடைய பெரிதான திட்டம் என்ன? நம்ம எல்லாரும் பாவத்திலிருந்து மீட்டெடுக்கப்பட்டு அவர் நமக்கு வைத்திருக்கிற நித்திய ஜீவனை நமக்கு தரும்படியாகின திட்டம் தான் ரட்சிப்பின் திட்டம். ஸோ அதுக்கு அவர் என்னென்ன பாடுகள் பட்டார், அவர் தன்னை சொந்த அந்த விலையுயர்ந்த ரத்தத்தை சிந்துவதற்கு அவர் நிறைய அவமானங்களை பட்டார். ஏசாயா 50:6 வாசிக்கிறீங்களா? அடிக்கிறவர்களுக்கு என் முதுகையும் தாடி மயிரை பிச்சு எடுத்தாங்களாம். அவங்க அடிக்கப்பட்ட அந்த லேஷ் வந்து அப்படியே அவரோட சதை அப்படியே பிடுங்கி எடுத்துச்சான், துப்புனாங்களாம். இப்போ நம்ம யாராவது ஒருத்தவங்க வந்து நம்ம ஃபேஸ் முன்னாடி திட்டுறாங்களோ இல்லை துப்புறாங்களோ அப்படின்னா உடனடியாக நம்மலாம் ரியாக்ட் பண்ணுவோம். ஆனால் இது அத்தனையும் ஆண்டவர் எதுவுமே செய்யாமல், ரியாக்டே பண்ணாமல், உங்களுக்காகவும் எனக்காகவும் தன்னுடைய சொந்த இரத்தத்தை சிந்தினார். இந்த ரட்சிப்பின் திட்டம் முழுமையாய் நிறைவேறும்படியாக அவர் எல்லாவற்றையும் என்ன பண்ணார், தாங்கினார். அதனால தான் நமக்கு என்ன பண்ணுச்சு, பாவ மன்னிப்பு கொடுக்கப்பட்டது. இப்போ பாவ மன்னிப்பு முந்திலாம் வந்து யூத இதில் பார்த்தீங்கன்னா, பாவ மன்னிப்பு அப்படி கொடுக்கப்படணும் அப்படின்னா ஒரு பலி செலுத்தப்பட வேண்டும். ஸோ ரெண்டாவதாக நம்ம பார்க்க போகிறது ஒரு பலி செலுத்தப்பட வேண்டும். ஸோ ஆண்டவர் தன்னையே பலியாக ஒப்பு கொடுத்தார். முந்தி வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு வெள்ளாட்டு இது பண்ணி அதோட ரத்தத்தை பாவ மன்னிப்புக்காக வந்து என்ன பண்ணுவாங்க, யூஸ் பண்ணுவாங்க. ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய சொந்த இரத்தத்தை சிந்தி நம்மை வந்து என்ன பண்ணார், மீட்டு கொண்டார். மீட்டு கொள்ள மட்டும் முடியாமல் அவர் கிரயத்தை முழுமையாக செலுத்தினார். இப்போது உங்களையும் என்னையும் மீட்டு கொள்றதுக்கு வந்து அவர் வந்து ஒரு பெரிய என்ன சொல்கிறது விலை கொடுக்க வேண்டியதாக இருந்தது. அந்த விலை தன்னுடைய சொந்த ஜீவன். 2 கொரிந்தியர் 5:21. பாவமறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார். ஜீசஸ் paid the price on the cross in full. ஒரு குட்டி பையன் வந்து அவன் என்ன பண்ணான்னா, ஒரு அழகு போட், அதாவது வுட்லேயே வந்து என்ன பண்ணியிருக்கான், காவ் பண்ணி, ஒரு சின்ன பையன் அவன் பேர் ஜான், காவ் பண்ணி என்ன பண்ணானா அந்த போட்டை செஞ்சானா, அழகாக செஞ்சானா. ரொம்ப ஆசையாக முழுமையாக அது வந்து அழகாக வரணும்னு ரொம்ப கஷ்டப்பட்டு செஞ்சானா. அதே மாதிரி என்ன பண்ணான், எல்லாம் அழகாக செஞ்சோன்னே அவன் என்ன பண்ணானா, போய் அந்த ரிவர் சைடில் போட்டு விளையாண்டுருந்தானா. திடீர்னு பார்த்தா அந்த போட் காணாமல் போயிடுச்சான். ரொம்ப நாள் அழுதானா. அழுது சாப்பிடாம அவங்க அப்பா கிட்ட ரொம்ப அடம் பிடிச்சி எல்லாம் பண்ணும் போது ஒரு நாள் என்ன பண்ணாங்களாம், இவன் மாறணும் அப்படின்னு குடும்பமாக ஒரு வெக்கேஷன் போகலாம் வாங்க அப்படின்னு கூட்டிகிட்டு போயிட்டாங்க பக்கத்து ஊருக்கு. அங்கே போனால் ஒரு கடைக்குள்ளார போனானா. கடையில் போனால் அங்கே பார்த்தா ஷெல்ஃபில் எல்லாம் அடுக்கி வச்சுருந்தான். அந்த போட் அங்கே இருந்துதான். அப்போது அவன் சொன்னானா, அங்கிள் அங்கிள் அந்த போட் என்னோடது, நீங்கள் அந்த போட்டை எனக்கே தந்துருங்களேன் ப்ளீஸ் அப்படின்னு கேட்டானா. அப்போ அந்த கடைக்காரர் சொல்கிறாரா,
அந்த போட் ஒன்றுதுன்னு எப்படி உனக்கு தெரியும் அப்படின்னு. இல்லை, அதில் என்னோட பேர் எழுதப்பட்டிருக்கு, அது நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஆனாலும் தம்பி, இப்போ அது என்கிட்ட வந்துருச்சு, என்னால் உனக்கு திருப்பி தர முடியாது அப்படின்னு அந்த கடைக்காரர் சொல்லிட்டாராம். அப்போது நான் அந்த பொருளை என்னோட அதை ஆக்கணும்னா நான் என்ன செய்யணும், அதை சொல்லுங்கள், நான் செய்கிறேன், நான் ரொம்ப கஷ்டப்பட்டு அதை செஞ்சேன் அப்படின்னா. அப்போது அந்த கடைக்காரர் சொன்னாராம், எனக்கு திரும்ப நீ காசு கொடு, அப்போ வேணால் நான் உனக்கு தரேன் அப்படின்னு. அப்போது அவன் பாக்கெட் மணி எல்லாத்தையும் உண்டியலை கையில் என்னென்ன இருந்ததோ எல்லாத்தையும் அவர்கிட்ட கொடுத்து, இப்போ ப்ளீஸ் எனக்கு தந்துருங்களேன் அங்கிள், எனக்கு அது ரொம்ப முக்கியம் அப்படின்னு அவன் சொன்னானா. அப்போ அந்த கடைக்காரர் என்ன பண்ணாருன்னா, அந்த பொருளை அவன்கிட்டயே போட்டை அவன்கிட்ட கொடுத்தோன்னே அவ்வளோ சந்தோஷப்பட்டானா, அப்படி குதிச்சானா, அவங்க அப்பா கிட்ட போய் காமிச்சானா, ஐயோ என் போட்டு எனக்கே கிடச்சிருச்சு அப்படின்னு. இதே போல தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவருடைய இமேஜில் நம்மளை வந்து உருவாக்கினார். அப்போது அந்த விலை கொடுத்து தான் வாங்கப்பட்டோம். ஏன்? பிசாசானவன் வந்து நம்மளை வந்து ஆண்டவர்கிட்ட இருந்து பிரித்து கூட்டிட்டு போயிட்டான். அப்போது அந்த ரட்சிப்புக்குள்ளார வரணும்னா அவருக்கு கொடுக்கப்பட்ட விலை என்ன? அவருடைய விலையேறப்பட்ட ரத்தம். அது செலுத்தினா மட்டும்தான் என்னது? பாவ மன்னிப்பு கிடைக்கும். ஹீப்ரூஸ் 9:22, எபிரேயர் 9:22 பார்த்தோன்னா இங்கிலீஷில், வித்தவுட் ஷெட்டிங் ஆஃப் பிளட் தேர் இஸ் நோ ஃபர்கிவ்னஸ் ஆஃப் சின்ஸ். ரத்தம் சிந்தப்படலை அப்படின்னா பாவ மன்னிப்பு கிடையாது அப்படின்னு போட்டிருக்கு. பாவ மன்னிப்பு கிடையாது. ஸோ முடிந்ததுன்னு சொல்லும் போது ஆண்டவர் வந்து என்ன பண்ணார்? தனது பணியை முடித்தார், பலியை பூர்ணமாக செலுத்தி முடித்தார், நமக்கான கிரயத்தை செய்து முடித்தார். அது மட்டும் இல்லாத தேவனுடைய வார்த்தையை நிறைவேற்றினார். அவரோட வாழ்ந்த வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இதுலேயுமே வந்து ஆண்டவர் வார்த்தையை வந்து ரொம்ப மதித்தார். தேவ வார்த்தை போய் அந்த அவர் பிசாசானலாம் சோதிக்கப்பட்டு வனாந்திரத்தில் போகும்போது கூட தேவ வார்த்தையினால தான் வந்து பிசாசானவனை எதிர்த்து நின்னார். ஸோ நம்மளுடைய வாழ்க்கையில் எப்படியாக நம்மளை வந்து வேத வார்த்தையை வாசிக்கிறோம், தேவனுடைய வார்த்தைக்கு எவ்வளோ தூரத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோம். நம்ம வாசிக்கிறது மாத்திரம் இல்லாமல் அதை ஒவ்வொரு நாளும் வந்து அந்த வார்த்தையில் நீங்கள் என்ன வாசித்தீங்களோ அதை செயல்முறைப்படுத்த வேண்டும். அப்போ தான் முழுமையான வெற்றியுள்ள கிறிஸ்துவ வாழ்க்கையை நம்மளால் வாழ முடியும். அடுத்து மூன்றாவதாக அவர் எல்லாமே முடித்தார். சிலுவையில் எல்லாவற்றையும் முடித்தார். நம்மளுடைய சாபம், நம்மளுடைய தரித்திரம், நம்மளுடைய சுகவீனம் எல்லாவற்றையும் அவர் சிலுவையில் ஏற்று எல்லாத்துக்கும் வந்து ஒரு அக்காம்ப்ளிஷ்மெண்ட் எல்லாத்தையும் அவர் முடித்து நமக்கு வந்து ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கையை வாழ்கிறதுக்கு, நித்திய ஜீவனை அடிக்கிறதுக்கு முடிந்தது அப்படின்ற வார்த்தையை அவர் சொன்னார். ஏசாயா 53:5 போட்டிருக்கு, அவருடைய தழும்புகளாலே நாம் சுகமானோம் அப்படின்னு. ஸோ தழும்புகளாக நமக்கு சுகத்தை தருகிறாரு. அதில் மட்டும் இல்லாமல் சிலுவையில் கொலோசியர் 1:20 மேக்கிங் பீஸ் பை த blood of Christ அப்படின்னு போட்டிருக்கு. ஆமாம். ஸோ சமாதானத்தை தருகிறார். அடுத்து நம்மளுடைய சாபம் முறிக்கப்பட்டது. கலோசியர் 3:13 போட்டிருக்கு, நம்மளுடைய சாபத்தை எல்லாம் வந்து என்ன பண்ணாராம்? அவரை சிலுவையில் ஏற்றுக்கொண்டாராம். Christ has redeemed us from the curse of the law. நம்மளுடைய பாவத்திலிருந்து, நம்ம சாபத்திலிருந்து அவர் வந்து நம்ம எல்லாரையும் மீட்டுக்கொண்டு இப்படிப்பட்டதான தன்னுடைய பணியை வந்து அவர் சிறப்பாக செய்து முடித்தார். கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோமா? எங்களை நேசிக்கிற அன்பின் பரமபிதாவே, ஆண்டவரே அப்பா, இந்த அற்புதமான நாளிலும் ஆண்டவரே உங்களோட சொந்த ரத்தத்தை, விலையேறப்பெற்ற ரத்தத்தை எங்களுக்கு சிந்தி ஆண்டவரே எங்களுக்கு நித்திய ஜீவன் தரும்படியாக ஆண்டவரே அந்த ரட்சிப்பின் திட்டத்திற்குள்ளார நாங்கள் அனைவரும் வரும்படியாக
நீர் பாராட்டின கிருபைக்காக ஸ்தோத்திரம் ராஜா. ஆண்டவரே நாங்களும் உங்களை முழுமையாக எங்கள் வாழ்க்கையை உங்கள் கரத்தில் தந்து ஆண்டவரே நீங்கள் என்னென்ன நிறைவேற்றினீரோ எங்கள் திட்டம் எங்களுக்கு நீங்கள் வைத்திருக்க திட்டத்தை எங்கள் வாழ்க்கையில் நிறைவேற்ற நாங்கள் ஈல்டு பண்ண எங்களுக்கு கிருபை தாங்க சுவாமி. நேரே பொறுப்படுத்தி வளர்த்துங்க. இயேசு கிறிஸ்துவின் நல்ல பிதாவே, ஆமென்.